பார்க்குறோன்னா இது மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அது தொகையல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு போடுறதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தந்தாப்புல மிளகாத்தூள், இஞ்சி, இந்த அளவு உளுந்தம்பருப்பு, இந்த மெஷர்மெண்ட் கப்பால் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் தனித்தனியாக இப்போது வறுக்கணும். ஃபஸ்ட்டு மிளகா வத்தலை போட்டுக்கலாம். அது கூடயே உளுந்தம்பருப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுக்கணும். இப்போது நல்லா வறுந்தாச்சு. பெருங்காயத்தை நல்லா சேர்த்துடலாம். இப்போது தட்டில் மாற்றிடலாம். தட்டில் மாற்றியாச்சு. அடுத்து இந்த தேங்காயை போட்டுருவோம். தேங்காயை போட்டு நல்லா ஈரப்பதம் போக இப்போ கருவேப்பிலையும் அது கூட போட்டுடலாம். போட்டு சேர்த்து வதக்கிட்டு இப்போ வதங்கியாச்சு. தேங்காயை எடுத்தாச்சு. இப்போது மணத்தக்காளி கீரையை எண்ணெய் விட வேண்டாம், வெறும் சட்டியில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போது நல்லா வதங்கியாச்சு. கீரை நல்லா வந்துட்டு எண்ணெய் விடலை, அந்த நீர் சத்து இருக்கிறனால வதங்கியாச்சு. ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு மிக்ஸி கப்பில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். இப்போது இஞ்சி போட்டுடலாம், மிளகாய் போட்டுடலாம், ஊற வச்ச புளி போட்டுடலாம், உப்பு போட்டுடலாம். இப்போது அரைச்சின்னு வந்தாச்சு. இதில் இந்த கீரையை போட்டுடலாம். மணத்தக்காளி கீரையை போட்டுட்டு அது கூட இது எல்லாத்தையுமே போட்டு தேங்காய், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுருவோம். இப்போது அரைச்சாச்சு. இதை பாருங்க, இப்போ அருமையாக இருக்குது. இதை பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, தொகையல் மிளகு தக்காளி கீரை தொகையல் ரெடி. அருமையான தொகையல். சுடுற சாதத்தில் இந்த தொகையில் போட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பசங்க சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது. இப்போ தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் இது பண்ணி பாருங்க. சுடுற சாதத்தில் வந்து குழந்தைகள் கீரை சாதம் சாப்பிட மாட்டேங்கிறான்னா சாதத்துக்கு எல்லாம் தாளித்து கொட்டின்னு இதை போட்டு அப்படியே சாதத்தோடு பிரட்டியாச்சுன்னா மிளகு தக்காளி கீரை சாதம் ரெடி ஆகிரும். இப்படியும் பண்ணலாம்.